ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வந்து எப்படி சிம்பிளான மெத்தடில் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நெக்கு ஹைட் வந்து 6 மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்கு வித் வந்து நான் 3 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ளவுஸ்க்கு வைக்கிறனால ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நான் போட்டிருக்கேன். மற்றபடி நீங்கள் குர்த்தி அப்படின்னா அந்த 1/4 இன்ச் விடாமல் பேட்டர்ன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேலப் டிசைன் போடுவோம்ல, அந்த மாதிரி எப்பயும் போல் ஸ்கேலப் போட்டுக்கிறோம். ஆனால் ஸ்கேலப் வந்து வெளிப்பக்கமாக பார்த்துருக்க மாதிரி போட்டுக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ் எடுத்துகிட்டு நம்ம இதில் எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே அளவை வந்து அந்த பேப்பர் கேன்வாஸில் ஒரு பக்கத்தில் மட்டும் ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணுங்கள். அதே இதை இன்னொரு பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு 2 பக்கமே அந்த நெக்கோட பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இதை வந்துட்டு நமக்கு எந்த பேட்ச் கொடுக்க போகிறோமோ அந்த ஃபேப்ரிக்கில் ரைட் சைடு பக்கமாக வச்சு அயர்ன் பண்ணக்கூடாது. அயர்ன் பண்ணாமல் அந்த கார்னரில் ஒரு தையல் போட்டிருக்கோம்ல, அதே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக வச்சுருந்ததை அப்படியே உள்பக்கமாக டேர்ன் பண்ணுங்கள். டேர்ன் பண்ணதுக்கப்புறம் ராங் சைடு பக்கமாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டு நம்ம எப்படி நெக்கு ட்ராப் பண்ணியிருக்கோமோ அதே லைனில் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெக் பேட்டர்ன் வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். இப்போ நடுவில் இருக்க ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக கட் பண்ணி விடுங்க. ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு 1/4 இன்ச் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணி விடுங்க. இதை வந்து அப்படியே வெளிப்பக்கமாக டேர்ன் பண்ணணும். வெளிப்பக்கமாக டேர்ன் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கட் வருதோ அங்கே நல்லா நீங்கள் கையை வச்சு எடுத்து விடணும். அப்படியும் வரல அப்படின்னா சிசர் வச்சு எடுத்து விடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்கை பக்கத்தில் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரைட் சைட் பக்கமாக டேர்ன் பண்ணி அது மாதிரி அவுட்டர்லேயும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் நெக்கில் போடுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும்.